ஹலோ யூஎஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 25th மார்ச் 2024ஓட மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். ஹோலிங்கிறதுனால மண்டே இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ்டாக தான் இருந்துச்சு. யூஎஸ் மார்க்கெட் மட்டும்தான் ஒரு கச்சுது. யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா டவ், S&P 500, நாஸ்டாக் எல்லாமே நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆச்சுது. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல், அப்புறம் ஃபினான்ஷியல் எல்லா செக்டாருமே பயங்கர செல் ஆஃப் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இன்ஃப்ளேஷன் டேட்டா ஒன்று வரப்போகுது, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் செல் மோடில் தான் இருக்கிறாங்க. யாரும் பெரிய பொசிஷன்ஸை கேரி பண்ண யாரும் விரும்பலை. அப்புறம் கிரிப்டோ பார்த்திங்கன்னா மறுபடியும் 70,000ங்கிற ரேஞ்சை தாண்டிடுச்சு. 2861 பாயிண்ட்ஸ் ரேலியாக இருந்துச்சு. ஸ்டில் கிரே ஸ்கேலில் அவுட்ஃப்ளோ நிறையாவே இருக்குது. நிறைய லிக்விடைசேஷன் நடந்துகிட்டு இருந்தாலும் பிளாக் ராக்லேயும் ஃபெடலிட்டிலையும் இடிஎஃப்பில் பயங்கரமான அளவுக்கு இன்ஃப்ளோ ஒரு சின்ன டிப்புக்கு அப்புறமா எகைன் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த இன்ஃப்ளோனால தான் பிட்காயின் மறுபடியும் ரேலி ஆகி 70,000ங்கிற மார்க்கை தாண்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 25 நாளில் பிட்காயின் ஹால்விங் ஸ்டார்ட் ஆக இருக்குது. அப்புறம் பிரெண்ட்டு பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் 86.07 இருக்குது. $1 இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஒரு பேரலுக்கு. இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ரஷ்யா உக்ரைன் இடையில் ரொம்ப நாளாக ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்குதுல்ல, அந்த பிரச்சனை இப்போ கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் இன்டென்ஸாக மாறி இருக்குது. ரெண்டு பேருமே மாறி மாறி, அதாவது எனர்ஜி இன்ஸ்டாலேஷன்ஸில், அதாவது எங்கெல்லாம் எனர்ஜி ரிசோர்ஸை இது பண்ணுறதுக்கான அமைப்புகள் இருக்கும் அங்கெல்லாம் தாக்குதல் நடத்திட்டுருக்குறாங்க. குறிப்பாக இவங்களோட ஆயில் ரிஃபைனரிஸ், அப்புறம் நேச்சுரல் கேஸு சம்மந்தப்பட்ட இடங்கள். ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் இப்போ கொஞ்சம் அந்த தாக்குதல் அதிகமாக இருக்குது ரஷ்யா உக்ரைன் போரில். அதன் காரணமாக என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, ரஷ்யாவோட ஆயில் சப்ளை கொஞ்சமாக பாதிக்கப்படுது. ஸோ இந்த சப்ளை கன்சர்ன்ஸ்னால் பார்த்திங்கன்னா பிரெண்ட் ஆயில் க்ரூட் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது ரேட்டு. அப்புறம் கோல்டை பார்த்தோம் அப்படின்னா கோல்டு ஒரு $3 ஒரு அவுன்ஸுக்கு இன்க்ரீஸ் ஆகி 2173 இருக்குது. டாலர் கொஞ்சமாகவே ப்ரெஷரில் இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்ஃப்ளேஷன் டேட்டா வரப்போகிறதுனால கோல்டு கொஞ்சமாக ரேலியாக கொடுத்துருக்குது. பட் கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பொசிஷனில் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃப்யூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.